ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகர். இது லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல். நேற்று ஒரு வீடியோ பதிவு நான் பதிவிட்டிருந்தேன். அதை ஏகப்பட்ட பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். என்ன பதிவுனா, ரமலான் மாதம் அப்படின்னாலே லால்பேட்டையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் உள்ளூரில் இருக்கிறவங்களை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எல்லாம் இங்கேருந்து அங்கே போனவங்க தான், இருந்தாலும் அதிகமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நோன்பு துறக்கிற நேரத்தில் பஜ்ஜி வாங்க, பழங்கள் வாங்க நிறைய மக்கள் இன்றைக்கி நம்ம எந்தெந்த கடையில் வாங்குறாங்க மக்கள் அப்படிங்கிற போய் வீடியோ எடுத்து இன்றைக்கி நான் பதிவிட போகிறேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் இதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி வாங்குறது, சகர் பிரியாணி, மந்தி பிரியாணி செய்கிறதெல்லாம் எங்கெங்கே செய்கிறாங்க, எங்கெங்கே விற்கிறாங்க, லால்பேட்டையை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம அடுத்தடுத்து பதிவு பண்ண போகிறோம். இதை பதிவு பண்ணுற பார்க்குற நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. தயவு செஞ்சு என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் எனக்கு அதிகமாக வீடியோ நம்ம ஊர் லால்பேட்டை நம்ம கெத்து அப்படின்னு நான் மட்டும் நினைச்சா பார்த்தாது, நீங்களும் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேத்தி நடந்ததில்லை, இன்னைக்கு நடக்கிறது தான் வீடியோவே. நேத்தி இந்த ஏரியா வரைக்கும் போட்டோம். இன்னைக்கு தான் வீடியோ. அது முடிச்சுட்டு ஒரு டப்பா எடுத்து கொடுத்துருக்கோம். டப்பா கொடுத்துருக்கோம். நான் 1 லட்ச ரூபா காசு மட்டும் வாங்கிக்குவேன். நீ வாங்கிக்க. உங்க இதெல்லாம் அப்படியே கழிச்சுக்கோ.
நிறைவேறாது. நீங்க எடுங்க பாய், சும்மா ஒரு ஆமாம்பா. எடுத்துட்டேங்க. நீங்கள் அப்பப்போ என்ன சுற்றுலா மாதிரி அங்கங்கே போய்க்க போகிறீங்க, எப்போ வரீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. திருச்சிப்பூர் வந்துருக்கிறீங்க. வா பாய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய். பாதி இடத்த நீ எல்லாம் அடிச்சுக்கிற எங்க அப்படி இருக்காது.